பெருமாள் திருடன் வேடமிட்டு நாடகமாடிய புராண கதையினை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? பெருமாளுடைய அருளை பெற்றவர்கள் இறுதியாக வீடு பேரை பெற்று பெருமாளோடு ஐக்கியமாகும் இடமே வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதே பெயரின் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம்தான் ஸ்ரீ வைகுண்டம். இந்த தலத்தில்தான் திருடன் வேடமிட்டு பெருமாள் கள்ளபிரானாக பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த கோவிலை பற்றியும் அங்கே சொல்லப்படும் புராண கதையினும் இந்த பகுதியில் நாம் காண்போம். ஸ்ரீ வைகுண்டம் என்னும் இந்த சிற்றூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் இந்த கோவிலும் ஒன்று. பாண்டிய நாட்டில் உள்ள வைணவ திவ்ய தேசங்களுள் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமையப்பெற்றுள்ள 9 தலங்களை நவ திருப்பதிகள் என்று சிறப்பித்து கூறுகிறார்கள். அந்த 9 தலங்களும் நவகிரக நாயகர்களின் பெயரில் வரிசைப்படுத்தப்படுகிறது. அவற்றுள் சூரியனுக்குரிய தலமாக விளங்குகிறது இந்த ஸ்ரீ வைகுண்டம். இக்கோவில் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. பாண்டியர்களாலும் நாயக்க மன்னர்களாலும் இந்த கோவில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. 5 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கும் ஒரு பெரிய கோவில் இது. 9 அடுக்கு ராஜகோபுரம் 110 அடி உயரம் கொண்டது. கோவில் கருவறையில் வைகுந்தநாதரை கையில் தடியுடன் நின்ற கோலத்தில் வழிபடலாம். ஆதிசேஷன் இறைவனின் தலைக்கு மேலே குடை போல எழுந்திருக்கிறார். இந்த சிலை சாலகிராம கல்லினால் செய்யப்பட்டுள்ளது. தாயாரின் பெயர் வைகுந்தவல்லி. இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு, ஒவ்வொரு ஆண்டும் 2 நாட்களில் ஏப்ரல், மே மற்றும் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் சூரியனின் கதிர்கள் நேரடியாக கருவறையில் இருக்கும் வைகுண்டநாதரின் மேல் விழுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் சுதந்திர போராட்ட வீரர் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடந்த சண்டையில் இக்கோவில் கோட்டையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உற்சவர் கள்ளபிரான் என்று அழைக்கப்படுவதற்கான புராண கதையினை பார்ப்போம். முற்காலத்தில் இந்த நகரில் காலதூசகன் என்பவன் வாழ்ந்து வந்திருக்கிறான். இவன் பிறர் பொருளை திருடும் குணம் கொண்டவன் என்றாலும் பெருமாள் மீது தீராத பக்தி கொண்டவர். இவன் திருட செல்லும் முன் தான் திருடும் பொழுது யாருடைய கண்களிலும் படாமலும் யாரிடமும் பிடிபடாமலும் இருக்க வேண்டும் என்று வைகுண்டநாதரை வேண்டிக் கொள்வான். அதன்படி திருடிய பொருளில் பாவியை பெருமாள் சன்னதியில் சேர்த்துவிட்டு மீதி இருப்பதை தன் நண்பர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் தர்மம் செய்து வந்தான். இவ்வாறு இருக்க ஒரு நாள் நள்ளிரவில் அந்நாட்டு அரண்மனையில் பெரும் பொக்கிஷங்களை கொள்ளையடித்துவிட்டு தப்பி வந்தான் காலதூசகன். ஆனால் அவனுடைய சகாக்கள் அரண்மனை காவலரிடம் பிடிபட்டனர். அவர்களின் மூலம் விவரங்களை அறிந்து கொண்ட அரசன் காலதூசகனை சிறைபிடித்து வர காவலாளர்களுக்கு உத்தரவிட்டான். இதை அறிந்த காலதூசகன் வைகுண்டநாதரை பணிந்து தம்மிடம் உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் கோவில் கைங்கரியத்திற்கே அர்ப்பணித்து விடுவதாக வேண்டிக் கொண்டான். சரணடைபவர்களை காப்பதை தன் வழக்கமாக கொண்ட பெருமாள் காலதூசகனின் தூய பக்திக்கு செவிசாய்த்து அவரே காலதூசகன் வேடம் புனைந்து அரசவைக்கு சென்றார். அரசரும் கல்வர் வேலைத்திறந்தவரை நோக்கி, திருடிய உம்மை பார்க்கும் பொழுது எனக்கு கருணையே ஏற்படுகிறது, நீ யார் என்று கேட்டார். கல்லராக வந்த பெருமாள் அரசரை நோக்கி, அரசே, உன் தவறை நீ உணரவில்லை. அரசாங்கத்தின் செல்வங்கள் உம்மாலும் உம்மை சுற்றியிருக்கிறவர்களும் வீணடிக்கப்படுகிறது. பணத்திற்கு 4 பங்காளிகள் உண்டு. அதாவது தர்மம், அரசன், திருடன், அக்னி ஆகியோராவர். இவர்களில் அரசன் என்பவன் தர்மத்தை கடைபிடித்து குடிமக்களை காக்க வேண்டும். நீர் அவ்வாறு செய்ய தவறியதால் அதை உமக்கு உணர்த்தவே இந்த திருவிழாவை நடத்தினோம். நானே இந்த உலகத்தை காக்கும் வைகுந்த பெருமாள் என்று கூறி அரசருக்கு காட்சியளித்து ஞானத்தையும் நல்ல புக்தியும் எடுத்துரைத்தார் பெருமாள். இவ்வாறு கல்லனை காத்து அருள் புரிந்ததால் இந்த பெருமாள் கள்ளபிரான் என்று அழைக்கப்படுகிறார். இன்றும் இங்குள்ள உற்சவர் கள்ளபிரான் என்று அழைக்கப்படுகிறார். இந்த உற்சவர் சிலையை வடித்த சிற்பி சிலையை வடித்து முடித்துவிட்டு பார்க்கும் பொழுது பெருமாள் கொள்ளை அழகாக காட்சியளித்திருக்கிறார். அவருடைய அழகில் மயங்கி செல்லமாக பெருமாளுடைய கன்னத்தில் கிள்ளி இருக்கிறார் அந்த சிற்பி. அந்த வடு இன்றைக்கும் இருக்கிறது. ராஜகோபுரத்தின் வலதுபுறத்தில் அமைந்துள்ள திருவேங்கடமுடையான் மண்டபத்தில் 16ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட அரிய வகை சிற்பங்கள் உள்ளன. இது மதுரை நாயக்கர் அரசவையில் அதிகாரியாக இருந்த வடமலையப்ப பிள்ளையால் கட்டப்பட்டது. மண்டபத்தில் யாளிகள், யானைகள் மற்றும் தெய்வங்களின் ஏராளமான சிற்பங்கள் உள்ளன.
இந்த மண்டபத்தில் காணப்படும் சில முக்கியமான சிற்பங்கள் வேணுகோபாலர், மதனகோபாலர், கோவர்த்தனகிரி, நம்மாழ்வார், காமதேவன் என்றழைக்கப்படும் மன்மதன் மற்றும் ரதி. கோவிலில் அனுமன் பல்வேறு தோற்றங்களில் காட்சியளிக்கிறார். அகோர வீரபத்ரன் மற்றும் போர் வீரர்களின் 8 அடி அளவு சிற்பங்கள் இந்த மண்டபத்தில் உள்ளன. ராமன் சுக்ரீவனை வலது கையால் கட்டிப்பிடித்தும் இடது கையில் வில்லை பிடித்தபடியும் இருக்கும் சிற்பம் ஒன்று இங்கே இருக்கிறது. அவருக்கு பக்கத்தில் சீதையும் நிற்கிறார். மற்றொரு தூணில் அனுமனை வலது கையால் கட்டிப்பிடித்தபடி அங்கதனுடன் இருப்பதையும் காணலாம். 2 சிற்பங்களின் அடிப்பகுதியும் ஏராளமான குரங்கு வீரர்கள் நிற்கிறார்கள். திருமொழி மண்டபத்தில் குரங்கு, அணில், கிளி போன்ற சிற்பங்கள் உள்ளன. பல்வேறு செயல்களை செய்யும் குரங்குகளின் உருவங்களும் இதில் உள்ளன. இந்த கோவிலுக்கு சற்று தூரத்தில் கைலாசநாதர் என்ற சிவன் கோயிலும் உள்ளது. நவ கைலாயத்தில் ஒன்றாக இந்த கோவில் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலை பற்றிய தகவல்களை மற்றொரு சமயத்தில் காண்போம். பூலோக வைகுண்டமாம் இந்த ஸ்ரீ வைகுண்டத்திற்கு வந்து திருமாலை வணங்கிச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.